அனைவருக்கும் வணக்கம். ஸ்மார்ட் கல்வி அகாடமிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, விஏஓ, டெட், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இது மட்டும் அல்லாம அனைத்து போட்டித் தேர்வுகளுக்குமான தேவையான கணித பாடங்களை அடிப்படையிலிருந்து மிகவும் எளிமையான முறையில கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒவ்வொரு டாபிக்ஸையும் பேசிக் கான்செப்ட்ஸ், ஷார்ட்கட் மெத்தட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மற்றும் மாடல் கொஸ்டின்ஸுடன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். தினமும் நீங்க இந்த வகுப்புகளை தொடர்ந்து பார்த்து நான் கொடுக்கக்கூடிய சம்ஸை பிராக்டிஸ் செய்தாலே மேக்ஸ்ல நல்ல மதிப்பெண் பெற முடியும். இன்று நம்முடைய ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிளிஃபிகேஷன்னா என்ன? சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது எளிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். கணிதத்துல நாம எதை எளிமைப்படுத்த போறோம்? உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கணக்குல நிறைய மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரே கணக்குல இருக்கும். அதாவது இப்போ ஒரு கணக்கு எடுத்துக்குவோம். 20 கூட்டல் 10 பெருக்கல் 2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கணக்கை எளிமைப்படுத்த சொல்றாங்க. சிம்பிளிஃபிகேஷன் பண்ண சொல்றாங்க. இப்போ இந்த கணக்குல எத்தனை ஆக்டிவிட்டி இருக்கு? 2 ஆக்டிவிட்டி இருக்கு. கூட்டல் 1, பெருக்கல் 1. இப்போ இந்த கணக்கை போட சொன்னாங்கன்னா நாம என்ன பண்ணுவோம்? சரியான வழிமுறைகள் தெரியாம கணக்கு போடுறவங்களா இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 20யும் 10யும் கூட்டிடுவாங்க. 30 பெருக்கல் 2. 30யும் 2யும் பெருக்கினா எவ்வளோ ஆன்சர் வரும்? 60 வரும். இது சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தவறு. இன்னொரு உதாரணம். 15 மைனஸ் 3 பெருக்கல் 4. இப்போ இந்த கணக்குக்கு ஆன்சர் போட சொன்னா என்ன பண்ணுவாங்க? சரியான வழிமுறைகள் என்னன்னு தெரியாதவங்களா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? 15ல 3 கழிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கழிச்சிடலாம். 12 பெருக்கல் 4. இப்போ என்ன பண்ணுவாங்க? 4 12 48. அப்ப ஆன்சர் 48ன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த விடை தவறு. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபிகேஷன் சரியான வழிமுறையில செய்யணும்னா அதுக்கான ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தெளிவா தெரியணும். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷனை எளிமைப்படுத்துறதுக்காக நாம ஒரு விதியை ஃபாலோ பண்ண போறோம். அந்த விதி தான் பாட்மாஸ் அப்படிங்கக்கூடிய விதி. இந்த பாட்மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விதிமுறைகளை பின்பற்றி நாம சிம்பிளிஃபிகேஷன்ல எவ்வளோ பெரிய சம்ஸ் கொடுத்திருந்தாலும் அதை எளிமையான முறையில சரியான வழிமுறையில பின்பற்றி சரியான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இந்த பாட்மாஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் பி இருக்கு. அப்ப பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராக்கெட்ஸ்ங்கிறது தமிழ்ல என்ன சொல்லுவோம் நாம? அடைப்புக்குறிகள் அப்படின்னு சொல்லுவோம். அடைப்புக்குறிகள்ல நிறைய வகை இருக்கு. க்ளோஸ்டு பிராக்கெட்ஸ் இருக்கு, ஓப்பன் பிராக்கெட்ஸ் இருக்கு, செட் பிராக்கெட்ஸ் இருக்கு. எந்த பிராக்கெட்ஸ் வந்தாலும் ஒரு கணக்குல நமக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அடைப்புக்குறி வந்துச்சுன்னா அந்த அடைப்புக்குறிக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாடுகளை தான் முதல்ல நாம செய்யணும். ஒரு உதாரணத்துக்கு 15 கூட்டல் 5 பெருக்கல் 2. இந்த 15க்கும் 5க்கும் பிராக்கெட் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கணக்குல 2 அடிப்படை செயல்பாடுகள் இருக்கு. ஒன்று கூட்டல், இன்னொன்று பெருக்கல். அப்ப இதுல நாம ஃபர்ஸ்ட் எதை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டலையும் பெருக்கலையும் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பிராக்கெட்டை தான் பார்க்கணும். ஏன்னா பாட்மாஸ் விதி என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் பி அப்படிங்கக்கூடிய எழுத்து கொடுத்துருக்கு. அப்ப பிராக்கெட் எங்க இருக்கோ இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாடுகளை ஃபர்ஸ்ட் செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப 15யும் 5யும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப 15யும் 5யும் கூட்டினா 20. 20 பெருக்கல் 2. அப்ப 20யும் 2யும் பெருக்கணும் எவ்வளவு கிடைச்சிருது நமக்கு? அப்ப 40. இதுதான் சரியான விடை. அதுக்கு அடுத்தது பாட்மாஸ்ல இரண்டாவதா இருக்கக்கூடிய லெட்டர் ஓ. அப்ப ஓ அப்படின்னா ஆர்டர்ஸ். ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது சில கணக்குகள்ல நமக்கு பவர்ஸ் இருக்கும். ஸ்கொயர் இருக்கும், கியூப் இருக்கும்,
அல்லது ஸ்கொயர் ரூட் இது போல சில ஆர்டர்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாடுகள ஃபர்ஸ்ட்டு செஞ்சுட்டு, அதுக்கு அடுத்தது இது போல ஆர்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, நாம அத செய்யணும். இதற்கு ஒரு உதாரணத்த பார்த்தீங்கன்னா, 5 ஸ்கொயர் பிளஸ் 4. இப்ப இந்த கணக்குல பார்த்தீங்கன்னா, 5 ஸ்கொயர் 5னுடைய வர்க்கம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, பாட் பாட்மாஸ் அப்படிங்கக்கூடிய விதிப்படி பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். இங்க பிராக்கெட் இல்ல. அதுக்கு அடுத்தது ஆர்டர்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பாட்மாஸ் விதி என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு பார்க்க சொல்லுது. இங்க இந்த கணக்குல பிராக்கெட் கிடையாது. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? ஆர்டர் சில கட்டளைகள் அதாவது ஸ்கொயர், கியூப் இருக்கான்னு பார்க்க சொல்றாங்க. இருக்கு. இந்த கணக்குல 5 ஸ்கொயர் இருக்கு. ஸோ 5 ஸ்கொயர் எவ்வளோ வந்துருச்சு? 25 பிளஸ் 4. அதுக்கு அடுத்தது ஸ்கொயர் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். 25யும் 4யும் கூட்டுனா 29. ரைட். அடுத்து 3வது. பாட்மாஸ் விதியில 3வதா என்ன இருக்கு? டி. டி அப்படிங்கிறது டிவிஷன். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வகுத்தல். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருந்தா, பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாடுகள செஞ்சிரணும். ஏதாவது ஆர்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஆர்டர்ஸ் இருந்தா அத செஞ்சிரணும். அதுக்கடுத்த முன்னுரிமையா என்ன பண்ணணும் நம்ம? டிவிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 24 வகுத்தல் 6 பெருக்கல் 2 அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கணக்குல எத்தனை செயல்பாடுகள், அடிப்படை செயல்பாடுகள், பேசிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு? வகுத்தல் 1 இருக்கு, பெருக்கல் 1 இருக்கு. இப்ப இது 2ல நம்ம பாட்மாஸ் விதிப்படி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஷன் ஃபர்ஸ்ட் செய்ய சொல்லுது. அதுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன் செய்ய சொல்லுது. அப்ப நாம என்ன பண்ணணும்? டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிரணும். அப்ப என்ன பண்ணலாம்? 24 6ஆல வகுக்கிறோம். 24 6ஆல வகுத்தா ஆன்சர் எவ்வளவு? 4 பெருக்கல் 2. அதுக்கு அடுத்தது தான் நாம என்ன பண்ணணும்னா பெருக்கணும். 4 2யும் பெருக்குனா எவ்வளவு? 8. ரைட். அதற்கு அடுத்தது பாட்மாஸ் விதியில என்ன லெட்டர் இருக்கு? எம் அப்படிங்கக்கூடிய லெட்டர் இருக்கு. எம் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது பெருக்கல். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8 பெருக்கல் 5 கூட்டல் 10. இப்ப இதுல எத்தனை ஆக்டிவிட்டீஸ் இருக்கு? 2 ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. பெருக்கல் 1, கூட்டல் 1. நம்மளுடைய பாட்மாஸ் ரூல் என்ன சொல்லுது? பாட்மாஸ்ல என்ன சொல்லுது? பாட்மாஸ் ரூல் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கா? அப்படின்னு பார்க்கணும். இங்க இந்த கணக்குல இல்ல. ஆர்டர்ஸ் இருக்கா? அதுவும் இல்ல. டிவிஷன் இருக்கா? அதுவும் இல்ல. இப்ப அதுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட் நமக்கு மல்டிப்ளிகேஷன் அதுக்கு அடுத்ததா தான் என்ன இருக்கு? அடிஷன் இருக்கு. ஸோ, அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிறணும். 8 5 40 கூட்டல் 10. இப்பதான் நம்ம என்ன பண்ணணும்? 40யும் 10யும் கூட்டணும். அப்ப என்ன வந்துரும் நமக்கு? 50 அப்படின்னு சொல்லிட்டு விடை கிடைச்சிரும். அதுக்கு அடுத்தது பாட்மாஸ்ல அடுத்த லெட்டர் என்னது? ஏ. ஏ அப்படிங்கிறது அடிஷன். கூட்டல். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பண்ணிரணும். ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா நாம அத செயல்படுத்திறணும். அதுக்கு அடுத்து டிவிஷன் இருந்துச்சுன்னா அத செஞ்சிரணும். அதுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து 5வதா தான் நம்ம என்ன பண்ணணும்? அடிஷன் கூட்டல் செயல்பாட செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 கூட்டல் 6 மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? கூட்டல் செயல்பாடுக்கு ஃபர்ஸ்ட் முன்னுரிமை தரணும். அப்ப 8யும் 6யும் கூட்டினா 14 மைனஸ் 2. 14ல 2 போச்சுன்னா எவ்வளவுங்க? 12. அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் 12. அண்ட் கடைசியா லாஸ்டா தான் எஸ் அப்படிங்கக்கூடிய லெட்டர் இருக்கு. எஸ்ன்னா சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கழித்தல். ஒரு கணக்குல அனைத்து செயல்பாடுகளையும் செஞ்சுட்டு, எப்படி? பிராக்கெட் இருந்தா பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணிரணும். ஆர்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது ஸ்கொயர், கியூப் ஏதாவது ரூட் இருக்கான்னு பார்க்கணும். அத செஞ்சிரணும். 3 ஒன் வந்து டிவிஷன் இருந்துச்சுன்னா, நாம அந்த செயல்பாடு அதுக்கு அடுத்ததா செஞ்சிரணும். அதுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன் இருந்தா அத பண்ணிரணும். அதற்கு அடுத்தது கூட்டல் இருந்தா கூட்டிறணும். கடைசி ஸ்டெப்பா தான், கடைசி ஆக்டிவிட்டியா தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த கழித்தல் செயல்பாட செய்யணும். இதுக்கு ஒரு உதாரணமா 5 பெருக்கல் 3 5 பெருக்கல் 3 மைனஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்
மல்டிப்ளிகேஷன் பாட்மாஸ் விதியில ஃபர்ஸ்ட் m வரதுனால மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கிறோம். அப்ப 5 3 எவ்வளவு? 15 மைனஸ் 10. அப்ப 15 மைனஸ் 10 கடைசியா தான் மைனஸ் போடணும். 15ல 10 போச்சுன்னா 5. அப்ப இந்த பாட்மாஸ் விதி என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருந்தா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாடுகளை செஞ்சுக்குங்க. அதுக்கடுத்தது இரண்டாவதா ஆர்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது என்ன ஆர்டர்ஸ்? ஸ்கொயரு, கியூபு, ரூட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை செஞ்சிருங்க. அதுக்கடுத்தது தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? டிவிஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, வகுத்தல் செயல்பாடு இருந்துச்சுன்னா அந்த செயல்பாட்டை செஞ்சு முடிச்சிருங்க. தென் ஃபோர்த் என்ன சொல்றாங்க? மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் செயல்பாடு இருந்தா பண்ணிருங்க. தென் ஃபிஃப்த் என்ன சொல்றாங்க? கூட்டல் செயல்பாடு இருந்தா செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் செயல்பாடா கழித்தல் செயல்பாடுக செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த பாட்மாஸ் ரூல் நமக்கு தெளிவா தெரிஞ்சா, பாட்மாஸ் விதிமுறையின்படி நாம இந்த கணக்குகளை சிம்பிளிஃபிகேஷனை பண்ணோம்னா கண்டிப்பா என்ன ஆகாது? ஒரு தப்பு கூட வராது. சரி, நாம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சம் 8 கூட்டல் 5 பெருக்கல் 2 என்ன சொல்லிருக்கு? பாட்மாஸ் அப்படிங்கக்கூடிய ரூல் படி இந்த கணக்குல பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். பிராக்கெட் இல்ல. அடுத்தது ஏதாவது ஆர்டர்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ஸ்கொயர், கியூப் ஏதாவது இருக்கா? அதுவும் இல்ல. அதுக்கடுத்து ஏதாவது டிவிஷன்ஸ் இருக்கா? அதாவது வகுத்தல் இருக்கான்னு பார்க்குறோம். அதுவும் இல்ல. அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கு. எங்க இருக்கு? இந்த கணக்குல மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 5க்கும் 2க்கும் இடையில இருக்கக்கூடிய பெருக்கல் செயல்பாடை தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். எப்படி? 8 அப்படியே வச்சுக்கிறோம். கூட்டல் 5 பெருக்கல் 2 2 எவ்வளவு? 10. அதற்கு அடுத்ததா தான் 8யும் 10யும் கூட்ட போறோம். ஆன்சர் எவ்வளவு வருது அப்ப நமக்கு? 18. அப்ப இதற்கான சரியான விடை எவ்வளவு? 18. அதுக்கு அடுத்தது இரண்டாவது கணக்கு 20 மைனஸ் 8 வகுத்தல் 2. இப்ப இதற்கு சரியான ஆன்சர் போட போறோம். சமக்குறி போட்டுக்கிட்டோம். பாட்மாஸ் விதிப்படி எழுதுறோம். பாட்மாஸ்ன்னு எழுதிக்குங்க. ஒரு சில கணக்குகளுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நமக்கு பழகிரும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கா? இல்ல. ஆர்டர்ஸ் ஏதாவது ஸ்கொயர், கியூப் இருக்கா? இல்ல. டிவிஷன் இருக்கான்னா இருக்கு. எங்க இருக்கு? இந்த இடத்துல செகண்ட் பார்ட்ல இருக்கு. 8 வகுத்தல் 2ன்னு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 20 மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 8 2ஆல வகுத்துறோம். 8 2ஆல வகுக்கும்போது ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும்? 4. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல 20ல 4 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 16. இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். அடுத்து மூணாவது சம் பார்க்கலாமா? மூணாவது சம் பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. 12 கூட்டல் 8 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வகுத்தல் 4. நம்மளுடைய பாட்மாஸ் ரூல் எழுதிக்கலாமா? பாட்மாஸ்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு பார்க்க சொல்றாங்க. இந்த கணக்குல பிராக்கெட் இருக்கான்னு பார்த்தீங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நமக்கு பிராக்கெட் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாட்ட ஃபர்ஸ்ட் செஞ்சிரணும். இந்த பிராக்கெட்டுக்குள்ளார யார் இருக்காங்க? 12 கூட்டல் 8. அப்ப 12யும் 8யும் நம்ம என்ன பண்ணிரணும்? ஃபர்ஸ்ட் கூட்டிரணும். 12யும் 8யும் கூட்டினா 20 வகுத்தல் 4. அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்? கடைசியா ஒரே ஒரு செயல்பாடு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்? 20 4ஆல வகுத்தா 5. நாம செஞ்சிடறோம். இதுதான் சரியான விடை. அதற்கு அடுத்தது 4வது கணக்கு 18 வகுத்தல் 3 பெருக்கல் 2. இப்ப பாட்மாஸ் விதி இத இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. இதிலே நம்ம பார்த்துக்கலாம். பிராக்கெட் இருக்கா? இல்ல. ஆர்டர்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல. டிவிஷன் இருக்கா? இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? டிவிஷன் பண்ணணும். 18 3ஆல வகுக்கணும். 18 3ஆல வகுத்தா என்ன ஆன்சர் வரும்? 6. இப்ப பெருக்கல் 2 போட்டுக்கிறோம். கடைசியா நம்ம என்ன பண்ண போறோம்? 6 2 12 அப்படின்னு சொல்லிட்டு போட போறோம். அடுத்தது 5வது சம் 25 கூட்டல் 15 வகுத்தல் 5. பாட்மாஸ் எழுதிக்கலாமா?
ஃபர்ஸ்ட்டு பழகும்போது, ஃபர்ஸ்ட்டு பிராக்டிஸ் எடுக்கும்போது, இந்த பாட் மாஸ் எழுதி, வரிசையா நீங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பிராக்கெட் இருக்கா, டிவிஷன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மறக்காது. ஒரு சில கணக்குகளுக்கு எழுதி அத ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் போக, போக உங்களுக்கு இது எழுத வேண்டிய அவசியம் இல்ல. பிராக்டிஸ் ஆயிரும். இப்ப இந்த கணக்குல 25 கூட்டல் 15 வகுத்தல் 5ன்னு இருக்கு. இப்ப நம்ம இதுக்கு ஆன்ஸர் போட போறோம். சால்வ் பண்ண போறோம். பாட்மாஸ் விதிப்படி ஃபர்ஸ்ட்டு பிராக்கெட் இருக்கா? கிடையாது. ஆர்டர்ஸ் ஏதாவது இருக்கா? கிடையாது. டிவிஷன் இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப 25 கூட்டல் 15 எத்தனையால வகுக்க சொல்லியிருக்காங்க? 5ஆல வகுக்க சொல்லிருக்காங்க. 15 5ஆல வகுத்தா 3. அப்ப ஆன்ஸர் எவ்வளவு? 25யும் 3யும் கூட்டப் போறோம். அப்ப என்ன ஆன்ஸர் வரும் நமக்கு? 28. இதுதான் நமக்கு சரியான ஆன்ஸர். ரைட் நெக்ஸ்ட் 6வது சம். 36 வகுத்தல் 6 பெருக்கல் 5. இப்ப என்ன சொல்றாங்க? பாட்மாஸ் எழுதிக்கலாமா? பாட்மாஸ் விதிப்படி இந்த கணக்குல என்ன இருக்கா? பிராக்கெட் இருக்கான்னு பார்க்குறோம். பிராக்கெட் இருக்கா? கிடையாது. பிராக்கெட் இல்ல. ஆர்டர்ஸ் ஏதாவது இருக்கா? ஆர்டர்ஸ் இல்ல. டிவிஷன் இருக்கா? இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நமக்கு டிவிஷன் இருக்கு. 36 என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? 6ஆல வகுக்க சொல்லியிருக்காங்க. 36 6ஆல வகுக்கணும்னா என்ன வரும்? வகுத்தோம்னா என்ன வரும்? 6 6 36. அப்ப 36 வகுத்தல் 6. அப்ப 6 ஆன்ஸர். 6 பெருக்கல் 5. அடுத்ததா நம்ம பெருக்கல் செயல்பாடு செய்ய போறோம். 6 5 30. இதுதான் நம்மளுடைய சரியான ஆன்ஸர். அதற்கு அடுத்தது 7வது கணக்கு. 20 மைனஸ் 8 பெருக்கல் 3. இப்ப என்ன பண்ண போறோம்? வழக்கம் போல பாட்மாஸ் விதி எழுதிக்கலாம். எவ்வளோ டைம் தான் சார் எழுதுறது? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகுற வரைக்கும் எழுதி தான் ஆகணும். ரைட். இப்ப ஃபர்ஸ்ட்டு பிராக்கெட் இருக்கான்னு பாருங்க. பிராக்கெட் இருக்கு. எங்க இருக்கு? ஸ்டார்ட்டிங்ல பிராக்கெட் இருக்கு. 20யும் 8யும் கழிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு பிராக்கெட்டுக்குள்ள குடுத்துட்டாங்க. ஸோ 20ல 8 போச்சுன்னா எவ்வளவு? 12 பெருக்கல் 3. வெரி குட். இப்ப அடுத்ததா நம்ம என்ன பண்ணணும்? 12யும் 3யும் பெருக்கணும். 12யும் 3யும் பெருக்குனா எவ்வளவு வருது? 36. இதுதான் நமக்கு சரியான ஆன்ஸர். அதுக்கு அடுத்த ஒரு சம் பார்க்கலாமா? 8வது சம். 40 வகுத்தல் 5 கூட்டல் 5. எழுதிக்கலாமா பாட்மாஸ்? எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கா? இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நமக்கு பிராக்கெட் தான் இருக்கு. எங்க இருக்கு? செகண்ட் பார்ட்ல இருக்கு. 40 வகுத்தல் பிராக்கெட் பாருங்க. இங்க 5 கூட்டல் 5க்கு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாடுகள செஞ்சிரணும். 5 5 கூட்டினா எவ்வளவு வரும்? 10. இப்பதான் நம்ம என்ன பண்ணோம்னா, அடுத்து 40 10ஆல வகுக்கணும். 40 10ஆல வகுத்தா என்ன ஆன்ஸர் வரும்? 4. இது சரியான ஆன்ஸர். அதற்கு அடுத்தது 9வது கணக்கு. 24 பெருக்கல் 8 வகுத்தல் 4 பெருக்கல் 2. இந்த கணக்குல பார்த்தீங்கன்னா, 3 அடிப்படை செயல்பாடுகள் வந்துருச்சு. என்னென்ன இருக்கு? பெருக்கல் இருக்கு, வகுத்தல் இருக்கு, மறுபடியும் ஒரு பெருக்கல் இருக்கு. வழக்கம் போல நாம என்ன பண்ணிக்கலாம்? பாட்மாஸ் அப்படிங்கக்கூடிய விதிகளை எழுதிக்கலாம். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நாம சம் போட போறோம். என்ன பண்ண போறோம்? பிராக்கெட் இருக்கா? இல்ல. ஆர்டர்ஸ் இருக்கா? இல்ல. டிவிஷன் இருக்கா? ஆ இருக்கு. எங்க இருக்கு? இதோ இந்த இடத்துல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் அந்த வகுத்தல் செயல்பாட செஞ்சுருவோம். அப்ப 24 அப்படியே வச்சுக்கங்க. பெருக்கல் 8 4ஆல வகுத்தா 2 பெருக்கல் 2. கொஸ்டின்ல இருக்கக்கூடிய 2 அப்படியே எழுதிட்டோம். இப்ப அதுக்கு அடுத்தது எத்தன பெருக்கல் இருக்கு? 2 பெருக்கல் இருக்கு. அப்ப 2 பெருக்கல் இருந்துச்சுன்னா, சேம் பீரியாரிட்டி தான். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? 24யும் 2யும் பெருக்குனா 48 பெருக்கல் 2. 42யும் 2யும் பெருக்குனா என்ன வரும் நமக்கு? 96. இதுதான் நம்மளுடைய சரியான பதில். அதற்கு அடுத்தது 10. 48 வகுத்தல் 4 பெருக்கல் 6 வகுத்தல் 3.
இப்ப இந்த கணக்குலயும் 3 செயல்பாடுகள் இருக்கு. அதாவது வகுத்தல் 2 முறையும், பெருக்கல் 1 முறையும் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பாட்மாஸ் விதிப்படி எழுதிக்கிறோமா? பாட்மாஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பாருங்க. பிராக்கெட் இருக்கா? கிடையாது. ஆர்டர் இருக்கா? கிடையாது. டிவிஷன் இருக்கா? ஆமா 2 இடத்துல இருக்கு. ஸோ 48 4ஆல வகுக்க போறோம் ஃபர்ஸ்ட். 48 4ஆல வகுத்தோம்னா எவ்வளவு வரும்? 12 நாள் 48. அப்ப 12 பெருக்கல் 6 வகுத்தல் 3 ஒரே டைம்ல 2 வகுத்தல் செய்ய வேண்டாம். ஃபர்ஸ்ட் வகுத்தல் செஞ்சாச்சு. இப்ப அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல மறுபடியும் ஒரு டிவிஷன் இருக்கு. இங்க ஒரு பெருக்கல் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிவிஷனை பண்ணிருங்க. இந்த வகுத்தல பண்ணிருங்க. அப்ப 12 பெருக்கல் 6 3ஆல் வகுத்தா 2. அப்ப 12யும் 2யும் பெருக்கினா 24. இதுதான் சரியான பதில். அதற்கு அடுத்தது இன்னும் ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். 11 8 வகுத்தல் 4 வகுத்தல் 2. இந்த கொஸ்டின்ல 2 வகுத்தல் இருக்கு. இப்படி ஒரு கணக்குல 2 வகுத்தல் வரிசையா இருந்துச்சுன்னா, நாம எந்த வகுத்தல் வேணாலும் ஃபர்ஸ்ட் பண்ணிரலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது. அது தவறு. அப்ப என்ன பண்ணணும்? இங்க பார்த்தீங்கன்னா பிராக்கெட் கிடையாது, ஆர்டர்ஸ் கிடையாது, டிவிஷன் மட்டும் இருக்கு. 2 டிவிஷன் இருக்கு. வேற எந்த அடிப்படை செயல்பாடுகளுமே இல்ல. இந்த மாதிரி கணக்குல வரும்போது ஃபர்ஸ்ட் எந்த வகுத்தல் எடுக்கணும்னா, இடமிருந்து வலமாக லெஃப்ட் டூ ரைட் லெஃப்ட் டூ ரைட். அப்படிதான் நாம என்ன பண்ணணும்? செயல்பாடுகள செய்யணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு என்ன செயல்பாடு செய்யணும்? இந்த 8யும் 4யும் வகுத்தரணும். 8யும் 4யும் வகுத்துட்டா என்ன வரும்? 8 4ஆல் வகுத்தா 2 வகுத்தல் 2. அதுக்கு அடுத்தது இந்த 2யும் 2யும் வகுக்கிறோம். 2 2ஆல் வகுத்தா ஆன்சர் 1. இதுதான் சரியான வழிமுறை. உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் குடுக்குறேன். 12வது சம். இந்த சம்முக்கு சரியான ஆன்சர் கண்டுபிடிச்சு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. 15 கூட்டல் 25 வகுத்தல் 5 பெருக்கல் 2 பத்தாதுன்னு சொல்றீங்களா? இன்னொரு சம் வேணுமா? கொடுத்துடலாமே. ரைட். 72 வகுத்தல் 8 பெருக்கல் 4 மைனஸ் 6. இந்த 2 கணக்கையும் பாட்மாஸ் விதிப்படி எழுதிக்கிங்க. பக்கத்துல பாட்மாஸ்ன்னு எழுதிக்கிங்க. பாட்மாஸ் எழுதிக்கிட்டு இதுல பிராக்கெட் இருக்கான்னு பாருங்க. அதுக்கடுத்து ஆர்டர்ஸ் இருக்கான்னு பாருங்க. டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த ஆர்டர் படியா நீங்க சரியான விதிமுறைகளை பயன்படுத்தி சரியான செயல்பாடுகளை தேர்ந்தெடுத்து செஞ்சு சரியான விடையை கண்டுபிடிச்சு கமெண்ட்ல போடுங்க. இது போன்ற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு தேவைப்பட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.